ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான விளாக் தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படின்னு கேட்குறீங்களா? தம்ப்நெயில பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாங்க எங்கள் வீட்டு கோயிலில் ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன், அதை பற்றியான ஃபுல் வீடியோ தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். அது கூடவே நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் போய் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் வீட்டு கோவிலில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அம்மா இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே பறிக்காமல் விட்டுருந்தாங்க. இந்த 2 பாக்ஸில் இருக்கிற காய்கறிகள் எல்லாமே எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச காய்கறிகள் தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. கோயில் ஃபங்க்ஷன் வர்றது எப்போவுமே தெரியும். ஸோ அதனால தான் இப்போ அம்மா காய்கறிகளை எல்லாம் பறிக்காமல் விட்டுருந்தாங்க. எப்போவுமே யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுனால தான். இந்த வாழைப்பூவை கோயில் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் சமைக்க போகிறது கிடையாது. அதை வீட்டு பயன்பாட்டுக்காக அம்மா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இவ்வளோ காய்கறிகள் தாங்க. நாங்கள் இது ஃபஸ்ட்டாக தோட்டம் வச்சது. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோஸில் எல்லாமே நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு வாழை இலைகளையும் அப்பா கட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் காய்கறிகள் தான் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. மீதி இன்னும் காய்கறிகள் நமக்கு தேவை. அதுக்காக காய்கறிகள், பழங்கள், மசாலா ஐட்டங்கள் எல்லாமே கடையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டோம். ஆனால் மழை மட்டும் விடுறது மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. சென்னையை அடுத்து அதுக்கப்புறமா இந்த புயல் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரிப்பட்ட மாவட்டங்கள்ல எல்லாம் என்டர் ஆகிட்டு அப்படின்னுட்டுன்னு. ஸோ மழை விடுறது மாதிரியே தெரியலை. இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை உள்ளதுங்க. சனிக்கிழமை நைட்டு தான் இந்த கோயிலில் எங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஸோ மத்தியானம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோங்க. மழை விடுறது மாதிரியே தெரியலை. அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு அப்புறமா நாங்களே எங்கள் வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே சேர்ந்து செய்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காக இது பணியாரம் செய்கிறதுக்காக பாகு காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து தான் கொஞ்சமாக எண்ணெய் உருக்கி எடுப்பாங்க. அதுக்காக தேங்காயும் அடித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ரொம்பவே மழை ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த டைம் தான் தம்பியும் வேலைக்கு போயிட்டு அப்படியே சிரிச்சிட்டு வந்துட்டே இருந்தான். ரொம்பவே டயர்டாக வேற இருக்கும். அதனால் அவன் ஃபேஸில் காமிக்கல. அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எல்லா காய்கறிகளையுமே ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிக்கிட்டோம். அப்போ தானே கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான். ஸோ எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக பரபரப்பாக ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. முந்தின நாளே தேவையான அளவு பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான். எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற கோயிலில் எல்லாருமே சேர்ந்து ஊர் மக்கள், அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சிறப்பிக்கிறது வருஷம் வழக்கம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் ரொம்பவே சிறப்பானது. கார்த்திகை மாதம் எங்கள் வீட்டில் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சு ஒரு பொங்காலை போட்டு முடிப்பாங்க. அதாவது வழக்கு பொலிக்கிறது அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக எங்கள் ஏரியாவில் கார்த்திகை மாதம் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறதும் வழக்கம். அந்த மாதிரியும் நிறைய பக்தர்கள் போவாங்க. அது கூடவே கார்த்திகை மாதம் தான் எங்கள் ஏரியாவில் ரொம்பவே விரதம் இருப்பாங்க. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மழை ரொம்ப ஜாஸ்தியாகவே பெய்துக்கிட்டே இருந்துச்சு. மழை நிற்கிறது மாதிரியே தெரியலை. ஸோ கொஞ்சம் இடத்துல சீட்டு போட்டுட்டோம். அதாவது சாப்பிட்ற இடத்துலையும் சமைக்கிற இடத்துலையும். இப்போ நீட்டாக காய்கறி எல்லாமே க்ளீன் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா தேங்காய் துருவிட்டு இருந்தோம்ல, அந்த தேங்காயையும் எடுத்து பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, அதில் இருந்து எண்ணெய் உருக்கி எடுக்கிறதுக்காகத்தான். இப்போது அந்த கருப்பட்டி பாகு எல்லாமே ரெடி ஆகியாச்சு. அது கூடவே மாவு, தேவையான அளவு மாவு போட்டு அதையும் கலக்கி எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ தான் பணியாரம் சுடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக
ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ கோவிலில் வந்து தீ எல்லாமே அடுப்பில் வந்து பற்ற வச்சு இப்போ எண்ணெய் வந்து உருக்கியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் சாதம், ஒரு அடுப்பில் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. முன்னாடி வந்து எங்கள் கோயிலில் வந்து பாயசம், அதுக்கப்புறமா ஒரு சின்ன பானையில் வெள்ளை அன்னம் அவ்வளோதான் வைப்போம். அதுக்கப்புறமா சாப்பாடு வைக்க தொடங்கினது கூட்டோட சேர்த்து. இந்த வாட்டி கூட்டு ஒன்றுமே வைக்கல, ரொம்பவே மழை அதிகமாக இருந்ததுனால தான் அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த வாட்டி சாம்பார் மட்டும்தான் வச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ சாதமும் ரெடி ஆகிற நிலைமையில் வந்தாச்சு. ஸோ எண்ணெயை வந்து உருக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக அந்த பானையை வந்து ரெடி பண்ணி தண்ணியெல்லாம் விட்டு அரிசி, சிறுவைத்தம்பருப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து அம்மா, அப்பா, பெரியப்பா, சித்தி, அதுக்கப்புறமா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வேலைகளை எல்லாமே விறுவிறுப்பாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலுக்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா சாம்பார், அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு தான். இது வந்து என் தங்கச்சி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, அதாவது சித்தி பொண்ணு தங்கச்சி தான். கறிவேப்பிலை தேவையில்லை, அதுக்காக கறிவேப்பிலைகளெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறமா இப்போ சர்க்கரை பொங்கல் வேறு ரெடி ஆகியாச்சு. இப்போது சாதம், அதுக்கப்புறமா சாம்பார் தான் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படி ஒன்றா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாதம் கூட ரெடி ஆகியாச்சு. ஸோ அதையும் இறக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா அதே அடுப்பில் ஒரு சின்ன பானையில், ஏன்னா இவ்வளோ சாதம் திகையாது, ஸோ இன்னும் ஒரு சின்ன பானையில் கொஞ்சம் கூட அரிசி வந்து போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ சர்க்கரை பொங்கல் வேறு ரெடி ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அது கூடவே சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. இது என்னோட சின்ன பையன்தான். இந்த கறிவேப்பிலையில் உள்ள சின்ன சின்ன விதைகளை எல்லாம் பறக்கி எடுத்து வச்சு உட்காந்துருந்து விளையாடிக்கிட்டே இருந்தான். இப்போ அம்மா வந்து பணியாரம் சுடுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. பணியாரத்தை தான் இப்போ வந்து சுட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது கருப்பட்டி பணியாரம் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுவும் கோயிலுக்கு சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வரிசையில் ஒவ்வொரு இதுகளுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்பவே மழை வேறு ஜாஸ்தியாக இருந்ததுனால. அதுக்கப்புறமா இது வந்து வெண்பொங்கல். இதில் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டாங்க, வெறும் பச்சரிசி போட்டு சர்க்கரை, உப்பு எதுவுமே சேர்க்காமல் இதுவும் கூட வெள்ளை சாதம் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எல்லா இதுவுமே பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொன்றா முடிய தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகியாச்சு. இனிமேல் கோவிலில் வந்து சாமிக்கு வந்து பூ அலங்காரம் எல்லாம் பண்ணுறதுக்காக அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருட்களுமே எடுத்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டே வந்து விளக்கு போட்டாச்சு. விளக்கு போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த சமையல் எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது பெரியப்பா வந்து இந்த எல்லா, அதாவது கூட்டு பழங்களெல்லாம் சேர்ந்து தேனெல்லாம் விட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்காக பல வகைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க தான் கன்னிசாமி, இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டாக மாலை போட்டிருக்காங்க. அது கூடவே சின்ன பசங்கள் எல்லாமே விளையாடிக்கிட்டு வேற இருந்தாங்க. எல்லாருமே விளையாடிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை வந்து சூப்பராக பக்காவாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படியும் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அல்லது என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருமே ரசித்து ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தீபார்த்தனைக்காகவும் ரெடி ஆகியாச்சு. அது முன்னாடி அதாவது சமைச்ச எல்லா ஐட்டங்களையும் சாமி முன்னாடி எடுத்து வச்சு சாமிக்கு வந்து படைச்சிட்டாங்க. இப்போ வந்து தீபார்த்தனை வந்து அப்பா வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாமி எல்லாருமே கும்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. அதாவது மாலை போட்டிருந்த சாமி எல்லாருமே இப்போ தீபார்த்தனையும் காட்டியாச்சு. ஸோ எல்லாருமே பயபக்தியோடு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து சாமியை வந்து கும்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சாமிமார்கள் எல்லாருமே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாருமே உட்காந்துருந்து ஒவ்வொரு ஆட்களாட்டு உட்காந்துருந்து அதில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே சாப்பாடு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார், அதுக்கப்புறமா சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறமா பழம் எல்லாம் போட்டு செய்தது பணியாரம், பழமோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து வருஷம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனை வந்து சிறப்பிப்போம். அதில் இந்த வருஷம் வந்து ரொம்பவே மழை ஜாஸ்தியாக இருந்ததுனால ஏதோ என்னமோ நடந்தது மாதிரி இருந்துச்சு.
ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே கோயில் அப்படின்னாலே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். நாங்களும் அந்த மாதிரி தான் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். Start to love yourself, everything will be changed. Thank you for watching.